The science fiction, and welcome to விஞ்ஞானம் தொழில்நுட்பம் இதோடைய வளர்ச்சினால் மட்டும்தான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ற விஷயம் மாடர்ன் டைமில் ரொம்ப பாப்புலராக மாறுச்சு. ஸோ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனில் எதை வச்சு டீல் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரினால் மனித இனத்தோடைய எதிர்கால வாழ்க்கையில் என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும்ன்ற விஷயத்தை தான் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷனில் டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ மாடர்ன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டரான ஆர்ஏ ஹின்லின் என்ன சொல்கிறாருன்னா, சயின்ஸ் ஃபிக்ஷன் ப்ரொவைட்ஸ் அ ரியலிஸ்டிக் ஸ்பெக்குலேஷன் அபவுட் possible future events based solidly on adequate knowledge of the real world, past and present, and on through understanding of the nature and significance of the scientific method. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் சயின்டிஃபிக் நாலேஜில் சிறந்தவராக இருக்கணும். அப்போ தான் அவர்னால் ஒரு சயின்ஸ் ஸ்டோரியை ப்ராப்பராக உருவாக்க முடியும். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்த்திங்கன்னா ஃபேண்டசின்ற விஷயம் டாமினேட் பண்ணி தான் இருக்கும். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர் எந்த ஒரு எரரும் கமிட் பண்ணக்கூடாது. எது ரிலேட்டடாண்டா ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரி, இன்வென்ஷன், ஃபேக்ட், பாசிபிலிட்டிஸ் இதில் எதுலேயும் அவங்க ஒரு எரரை கமிட் பண்ணக்கூடாது. சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்த்திங்கன்னா 2 வகையான சயின்ஸ் ஃபிக்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச சயின்டிஃபிக் ஃபேக்டை வச்சு கதையை டெவலப் பண்ணி ஒரு புது பாசிபிலிட்டிஸ் உருவாகிற மாதிரி காட்டுறது. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஆத்தர் சி கிளார்க்ஸோடைய த சாண்ட்ஸ் ஆஃப் மார்ஸை சொல்லலாம். இந்த கதையில் பார்த்திங்கன்னா மார்ஸில் ஏற்படக்கூடிய கண்டிஷன் சேஞ்சஸை எப்படி எக்ஸ்ப்ளோரர்ஸ் என்கவுண்டர் பண்ணாங்கன்ற மாதிரி காட்டியிருப்பார். ஸோ செகண்ட் டைப் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்திங்கன்னா அது ஒரு சயின்ஸ் ஃபேண்டசின்னு சொல்லலாம். இதுதான் இப்போது ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய அசம்ஷன் இருக்கும், நிறைய இமேஜினரி யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம். ஸோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் எலமெண்ட் எதுன்னு சொல்லணும்னா அது இமேஜினேஷன் தான். ஸோ அந்த இமேஜினேஷன் நம்மளுடைய புரிதலை தாண்டி கூட இருக்கிற மாதிரி காட்டலாம். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பிராட் பர்ன்ஸோடைய மார்ஷியன் க்ரானிக்கல்ஸை சொல்லலாம். மாடர்ன் டே சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஃபேக்ட் அதோட கொஞ்சம் ஃபேண்டசியும் சேர்ந்து தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடர்ன் சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனான ஒரு சில தீம்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா விண்வெளி பயணத்து மூலமாக வேறு ஒரு உலகத்துக்கு போய் அங்கே இருக்கிற வேற்று கிரகவாசிகளை என்கவுண்டர் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இல்லைன்னா கால பயணம் செய்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கேருந்து இறந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் ஒரு மனிதனுக்கு பயாலாஜிக்கல், சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் சயின்ஸ் மூலமாக நடந்திருக்கும். அது இல்லைன்னா வேறு ஸ்பீசிஸ் ஆஃப் லைஃப் கூட நடந்திருக்கலாம். அந்த மாதிரி கூட காட்டியிருப்பாங்க. இல்லைன்னா இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினால் ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்ட்ராடினரியான பவர் கிடைக்கலாம். இல்லைன்னா ஒரு அப்நார்மலான மென்டல் பவர் அந்த மனுஷனுக்கு கிடைச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலுக்குண்டு ஒரு முக்கியமான இடம் எப்போ கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா 19ஆம் நூற்றாண்டோடைய பிற்பகுதியில் தான் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா ஜூல் வெர்னி, ஹெச்ஜி வெல்ஸ் இந்த மாதிரி ஃபிக்ஷனல் ரைட்டர்ஸ் மூலமாக தான் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் எட்கர் ஆலன் போ, மேரி ஷெல்லி உடைய நாவல் ஃப்ராங்கன்ஸ்டைன் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷனுடைய வருகையை தெரிவிச்சிச்சுன்னு சொல்லலாம். இருந்த போதிலும் பார்த்திங்கன்னா ஜூல்ஸ் வெர்னோடைய நாவலான ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த், அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days இதெல்லாம் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு பெரிய பாப்புலாரிட்டியை எப்போ ரீச் பண்ணுச்சுன்னா ஹெச்ஜி வெல்ஸோடைய கிளாசிக்கல் ஒர்க்கான த வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ், த டைம் மிஷின் வருகைக்கு அப்புறமா தான். மாடர்ன் சயின்ஸ் ஃபிக்ஷனில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஏற்பட்ட டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸையும் காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரேடார், ராக்கெட்ஸ், டெலிவிஷன், ரோபோட்ஸ், எலக்ட்ரானிக் பிரைன்,
ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸ், சேட்டிலைட்ஸ், மெடிசன்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபேண்டசிக் எஃபெக்டோட வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களையும் வந்து காட்டியிருப்பாங்க. ரொம்பையும் அவுட்ஸ்டாண்டிங்கான சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் 60ஸ்க்கு அப்புறம் யார் வந்து இருந்தாங்கன்னா ஐசக் அசிமோவ், ஆர்தர் சி கிளார்க், இவங்க 2 பேரையும் வந்து சொல்லலாம். இதில் அசிமோவ் வந்து எப்படி வந்து சொல்லலாம்னா ஒரு நிறைவான சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்னு சொல்லலாம். இவருடைய நாவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா த ஃபவுண்டேஷன் ஆஃப் சாகா அந்த சீரீஸ் ஆஃப் ரோபோட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கிளாசிக்கலாகவே வந்து மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இவர் எழுதின 2 அவுட்ஸ்டாண்டிங்கான நாவல்ஸ் எதெல்லாம்டா எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ், த காட்ஸ் தெம்செல்ஃபை வந்து சொல்லலாம். அடுத்த ஆர்தர் சி கிளார்க், இவர் வந்து எழுதின எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான நாவல் எதுண்டா ரேண்டோஸ்வாஸ் வித் ராமாவை வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆர்ஏ ஹின்க்லின்ஸ் உடைய 2 நாவல் எதெல்லாம்டா ஆர்ஃபன்ஸ் ஆஃப் த ஸ்கை, ஸ்டார்மேன் ஜோன்ஸ் இதை வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த ரொம்ப முக்கியமான சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் யாரெல்லாம்டா இஇ ஸ்மித், ஜான் டெயின்